யாரோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து புருஷனை விட்டு ஓடி போச்சு. அந்த புருஷன் பாவம் கூட்டிகிட்டு வந்து கோழி அறுத்து அவர் ஒரு மந்திரம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, வயிற்றுக்குள்ளே எதோ இருக்குது, அதனால தான் உன் பொண்ணு ஓடி போகுதுன்னு சொல்லி வயிற்றை தடவுன்னு தடவுறாரு. ஐயோப்பா, அது ஒரு 10 நிமிஷம் தடவிட்டு இருக்கிறாரு. அப்புறம் கழுத்து தடவுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பைப்பு வச்சுட்டு வாயிலேருந்து உஃப்னு ஏதோ எடுக்கிறாரு. இதை பார்த்த சூரி, நாளைக்கு நம்ம அக்கா பொண்ணும் நம்மளை கல்யாணம் பண்ணி ஓடி போச்சுன்னா இவர் வயிற்றை தடவ போகிறாருன்னு பயந்து படத்தை அப்படியே முடிச்சு பயப்படுறாரு. படத்தை முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துச்சு. ஆடா கடவுளை, வயிற்றை தடவத்துக்காப்பா சூரி நீ அக்கா பொண்ணு விட்டுட்ட அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது எங்களுக்கு. இதுதான் படத்தோட கதை. இதை சொல்கிறப்ப கூட கொஞ்சம் அழகாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க எடுத்துன்னு போன விதம் இருக்குது பார்த்தியா, ஐயோ கடவுளே, முடியல நம்மளால். ஏங்க 1.25 மணி நேரம் நீங்கள் ஆட்டோ போகிறத பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு பாருங்கள். ஆட்டோ போகிறது, பெட்ரோல் ஊற்றுறது, அவனுக்கு 2 பேரும் சரக்கு அடிக்க போகிறது, சரக்கு